லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வாணி, கொஞ்சம் சால்ட் எடுத்துட்டு வா. கம்மியா வைக்க மாட்டியா? வாணி, தண்ணி கொஞ்சம் ஊத்தேன். வாணி, சொல்லுங்க சார். நேத்து நீ கபடி போட்டியில கலக்கிட்டமா? நீலாம் களத்துல இறங்கி என்ன செய்ய போறன்னு நினைச்சவங்க முகத்துல நல்லா கரிய பூசிட்ட. இந்த ஊரை இன்னைக்கு சந்தோஷமா இருக்குன்னா அதுக்கு நீதாம்மா காரணம். பல வருஷமா பக்கத்து ஊருக்கெல்லாம் பயந்து அடிமை மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தவங்கள ஒரே நாள்ல தலை நிமிர்ந்து நடக்க வச்சுட்டியேமா. ஆமா பாணி, நீ இறங்காம இருந்திருந்தா நம்ம மேட்ச் ஜெயிச்சிருக்கவே முடியாது. ஒரு ஸ்டேட் பிளேயர் மாதிரி விளையாண்ட. ஆளை பார்த்து எடை போடுறவங்களுக்கெல்லாம் நல்ல பாடம் கத்து கொடுத்த. பாவம் பிரீத்தி, வேத கௌரவத்தை காப்பாத்துறன்னு ஆர்வமா இறங்கி காலை உடைச்சுக்கிட்ட தான் மிச்சம். பிரீத்தி, இப்போ கால் வலிலாம் எப்படிமா இருக்கு? சுளுக்கெல்லாம் சரியாயிடுச்சா? வலி இருந்தா சொல்லு, வாணிக்கிட்ட சொல்லி சுளுக்கெடுக்க சொல்றேன். அவ நல்லா சுளுக்கெடுப்பா, நல்லா தெரியும். அங்கிள், என் கால்ல அடிபடாம இருந்திருந்தா நானே மேட்சை வின் பண்ணி கொடுத்திருப்பேன். சும்மா இவளாலதான் எல்லாம் நடந்த மாதிரி பேசாதீங்க. நானும் தான் 2 பேர் அவுட் பண்ணேன். மேட்சை வின் பண்ணி கொடுத்த வாணியும் 2 பேரை அவுட் பண்ணிட்டு வெளியே வந்து உட்கார்ந்த நீயும் ஒன்னா? ஏன் பிரீத்தி, வாணிய பாராட்டினா உனக்கு என்ன பொறாம? எனக்கா? எனக்கு ஒன்னும் பொறாமலாம் இல்லையே. ஓ, வாணி, ஃபர்ஸ்ட் எங்க குடும்பத்தோட உயிரை காப்பாத்தின, அடுத்து இந்த ஊர் மானத்தையே காப்பாத்திருக்க. உன்னை எவ்வளவு பாராட்டினாலும் பத்தாது வாணி. ஏய் பிரீத்தி, சாப்பிட்டு போடி. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். ஏய், அம்மா தான் என்ன அவங்க பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்களேனா நான் யாரோ ஒருத்தியா விளையாடுறேனே. நான் யாரு பொண்ணுங்கிறத மைக்ல சொல்லாம இருக்கலாம், ஆனா என் உடம்புல ஓடுற ரத்தத்தை மாத்த முடியாது. ஏதா என்னக்கா? என்னம்மா சாப்பிடு.
அவரு என்ன தொட்டு தாலி கட்டின என்னோட புருஷன். அவரை கை நீட்டி அடிக்கிற உரிமை உங்க யாருக்குமே இல்லை. ஆக்சுவலா நம்ம மானசாவே மேட்சை வின் பண்ணிருப்போம். பிளான் பண்ணி அவளை விளையாட விடாம பண்ணிட்டான். நம்மள பழி வாங்கணும்னே அந்த சகுந்தலா மானசாவை காயப்படுத்தியிருக்கா. பாவம். இப்ப என் பொண்ணு எப்படி இருக்காளோ. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? வேதா, கொஞ்சம் பொறுமையா இருமா. பின்ன என்னக்கா? இந்த வீட்ல யார பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றேனோ அவளை பத்தியே இவர் பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? மானசா நாம பெத்த பொண்ணு. நம்ம கண்ணு முன்னாடியே அவளுக்கு அடிபட்டிருக்கு. அவ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப எப்படி இருக்கான்னு கூட தெரியல. இந்த நிலைமையில கூட அவளை பத்தி பேசினா இவளுக்கு என்ன? உனக்குலாம் மனசாட்சியே இல்ல? உனக்காக தான் நான் கிரவுண்ட்ல இறங்கி விளையாடினா. நான் அவளை விளையாட சொன்னனா? அவ காயப்பட்டதுல உனக்கு வருத்தமே இல்லையா? அவளை பெத்தவனி கொஞ்சம் கூட மனசா இருக்க மாட்டியா? மாட்டேன். நான் அவளுக்காக இறக்கப்பட மாட்டேன். பிறந்த குடும்பம் முக்கியம் இல்ல, எவனோ ஒருத்தன் தான் முக்கியம்னு நம்ம எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு போனவளுக்காக நான் வருத்தப்பட மாட்டேன். அம்மா. வேதா, ஏங்க இப்படி பண்றீங்க? இப்ப நான் என்னங்க தப்பா பேசிட்டேன்? பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போறா. எல்லாம் எப்பதான் திருந்த போறான்னு எனக்கு தெரியும். எல்லாம் தலையெழுத்து. தலை வேதா, ஏன் இவ்வளவு கோவப்படுற? அவர் எப்பவுமே இப்படிதானே பேசுவாரு. இது என்ன உனக்கு புதுசா? அதுக்காக நீ சாப்பிடாம எழுந்து வரலாமா? வா, வந்து சாப்பிடு வா. எனக்கு பசிக்கலக்கா, நீ போய் சாப்பிடு. வேதா, எனக்கு உன் மனசை பத்தி நல்லா தெரியும். மானசாக்கு அடிபட்டது உன்னால தாங்கிக்க முடியல. அந்த கஷ்டத்தை வெளிப்படுத்த முடியாம தான் இப்படி எல்லாம் கோவப்படுற. அவ மேல இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு அதை ஏன் நீ வெளிப்படுத்தாம தவிச்சிட்டு இருக்க? அவ நம்ம பொண்ணு வேதா, கூப்பிடுற தூரத்துலதான் இருக்கா. நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அடுத்த செகண்ட் ஓடி வந்து உன் முன்னாடி நிப்பா. மானசாவுக்கு ஒண்ணுனா முதல்ல துடிக்கிறது அத்தையாதான் மாமா இருக்கும். அதையே நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. இடிச்சா என் பொண்ணு கிரவுண்ட்ல அடிபட்டு துடிச்சுக்கிட்டு இருக்கா. இவ கிட்ட நெருங்கி வந்து என்ன ஏதுன்னு கூட கேட்கல. அப்படியே கல்லு மாதிரி நின்னுட்டு இருந்தா. கண்ணீர் விட்டு வெளிப்படையா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாதான் பாசம் இருக்குன்னு அர்த்தமா? உள்ளுக்குள்ள அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். யாருக்கும் என்ன பத்தி தெரிய வேண்டிய அவசியம் இல்லக்கா. யார்கிட்டயும் என்னன்னா ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன். அவங்க ஏன் ப்ரூவ் பண்ணணும்னு நான் கேக்குறேன். அவங்க கோவத்துல நியாயம் இருக்கு மாமா.
பெத்த பொண்ணு ஒரு பையன் கூட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு அம்மாக்கு எவ்வளவு வலியை கொடுக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த வலிக்கு யாராலையும் மருந்து போட முடியாதுக்கா. அந்த காயம் ஆறாத வரைக்கும் அத்தை மானசாவை ஏத்துக்க மாட்டாங்க மாமா. அதுக்காக பெத்த பொண்ணு அப்படியே விட்டுற முடியுமா? எப்பதான் இவ மாறுவா? கண்டிப்பா அதுக்கான ஒரு நேரம் வரும் மாமா. அதுக்கு வாய்ப்பே இல்லக்கா. இந்த ஜென்மத்துல நான் அவளை ஏத்துக்கவே மாட்டேன். இதுக்கப்புறம் அவளை பத்தி என்கிட்ட எதுவும் பேசாதக்கா. ப்ளீஸ் ப்ளீஸ் லீவ் மீ அலோன் ப்ளீஸ். மானசா இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள எப்படியாவது நான் அவளை அத்தை கூட சேர்த்து வைப்பேன். என்ன நம்புங்க மாமா. கொஞ்சம் பொறுத்துக்கோ மனசா. வலிக்குது கார்த்திக். மனசா ரொம்ப வலிக்குதா? என் அம்மாக்காக தான் நான் கிரவுண்ட்ல இறங்கினேன். அவங்களுக்கு என்னால வெற்றியை தேடி கொடுக்க முடியலையேன்னு கொஞ்சம் வலிக்குது. அடிப்பட்ட என்ன தூக்கி விட என் பக்கத்துல கூட வரலையே நினைக்கும் போது ரொம்ப வலிக்குது கார்த்திக். மனசா ஏய், என்ன மனசா? எனக்கு என்ன ஆனாலும் என் ஹஸ்பண்ட் எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறத நினைக்கும் போது அந்த வலி மறைஞ்சு போகுது கார்த்திக். மனசா பெரியம்மா, மனசா எப்படி இருக்கீங்க பெரியம்மா? நல்லா இருக்கேம்மா. கை எப்படி இருக்கு? உங்களுக்கு இன்னும் என் மேல இருக்கிற கோபம் குறையலையா பெரியம்மா? என்கிட்ட நீங்களும் கூட பேசவே இல்லையே பெரியம்மா. உங்களுக்கும் நான் வேண்டாதவளா ஆயிட்டேன்ல. ஏண்டா அப்படிலாம் சொல்ற? அப்படிலாம் இருந்தா நான் உன்னை பார்க்க வந்திருப்பேனா? உன் மேல எனக்கு இருக்கிற பாசம் எப்பவும் மாறாது. வேதாவை மீறி உன்னை வந்து பாக்குறதுக்கான சூழ்நிலை எனக்கு அமையல. அம்மா என்ன பத்தி ஏதாச்சும் கேட்டாங்களா பெரியம்மா? இன்டைரக்டா விசாரிச்சாங்க மனசா. நீங்க உட்காருங்க வாங்க. என்னதான் அவ உன்னை தன் மகன் இல்லைன்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ள உனக்காக தவிச்சுக்கிட்டு தான் இருக்கா. உனக்கு அடிபட்ட போது அவ துடிச்சு போயிட்டா தெரியுமா? ஆமா மனசா, நான் அதை என் கண்ணால பார்த்தேன். நான் சந்தோஷப்படணும்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி போய் சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுதுண்ணா. நானும் அந்த வீட்டுல பிறந்தவதான். அம்மாவோட குணத்தை பத்தி எனக்கும் நல்லா தெரியும். அவங்க எப்படியும் என்ன கேட்டிருக்க மாட்டாங்க. நான் அவங்களுக்கு வேண்டாத விரோதி ஆயிட்டேன். ஏய் மனசா, அழாத. வேதாக்கு மேல இருக்கிற பாசம் அப்படியேதான் இருக்கு. என்ன கொஞ்சம் கோவம், அதனால அது வெளிக்காட்டாம இருக்கா. இத பாரு, இந்த ஊரை விட்டு போகும்போது உன்னை கண்டிப்பா ஏத்துப்பா. அதுக்காக தான் வித்யா கிட்ட சொல்லி உன்னை நான் இங்க வர வச்சேன்.
மானசாவ வாழ்க்கையில தப்பா முடிவெடுத்துட்டாலோன்னு நாங்க எல்லாருமே பயந்துட்டு இருந்தோம். ஆனா அவளுக்கு நீங்க தான் சரியான சாய்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க கார்த்திக். எங்களால உங்களை மாதிரி ஒரு மாப்பிளைய மானசாவுக்கு பார்த்திருக்க முடியாது. இப்ப என் தங்கச்சி உயிரோட இருக்கான்னா அதுக்கு நீங்க தான் காரணம். உங்களை நாங்க மறக்கவே மாட்டோம். என்ன இதெல்லாம் இப்ப தேவையா? இவ்வளவு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு. என்னாலதான் உங்க குடும்பத்துல நிறைய பிரச்சனை. நீங்க தான் என்ன மன்னிக்கணும். மானசா மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைச்சதுக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். கார்த்திக், அம்மா ஒரு நிமிஷம், நான் போய் காஃபி கொண்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சரி, நாங்க கிளம்புறோம். இங்க பக்கத்துல ஒரு வேலையா வந்தோம். அப்படியே உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தோம். ஆ, பழம் பூவெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு நினைச்சோம். வாங்கிட்டு வர முடியல. பரவாயில்ல பெரியம்மா. கண்டிப்பா நாளைக்கு வாங்கிட்டு வரேன். ம், சரிங்க கார்த்திக், நாங்க கிளம்புறோம். ஒரு நிமிஷம் பெரியம்மா. கார்த்திக், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்கம்மா. உங்க மனசு போல 2 பேரும் எந்த குறையுமே இல்லாம சந்தோஷமா வாழ்வீங்க. நாங்க கிளம்புறோம். சரி, நாங்க சரி போயிட்டு வரோம். பெரியம்மா. பத்திரமா பார்த்து பத்திரமா போங்க. வரேன். உங்க அம்மா உன்னை வீட்டை விட்டு துரத்தினாலும் நீ இவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கியா? என்ன வேணான்னு சொன்ன உன்னை நான் நிம்மதியா வாழவே விட மாட்டேன். உன் குடும்பத்தோடையும் உன்னை சேரவும் விட மாட்டேன். நீ இவதான் என் வீட்டு மருமக. இவளுக்கும் சஞ்சய்க்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். ஏய் வித்யா, அழுதியா? வித்யா, என்னாச்சு? இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? ஒன்னும் இல்ல, சும்மாதான். வித்யா, ஏன் அழற? என்னாச்சு உனக்கு? என்னாச்சு வித்யா? சிங்க மாதிரி கிரவுண்ட்ல இறங்கி அப்படி கலக்கன? எங்க அம்மாவுக்கு அவ்வளவு பெரிய மரியாதையை தேடி கொடுத்துட்டு இப்படி யாருக்கும் தெரியாம அழுதுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் என்ன செஞ்சாலும் எனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது சஞ்சய். நான் இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு நல்லது செஞ்சாலும் ஒரு தடவை கூட இவ இந்த வீட்டு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு அத்தை யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. போட்டியில நான் ஜெயிச்சாலும் எல்லாரும் முன்னாடியும் அந்த பிரீத்தியை தானே மருமகனை அறிமுகப்படுத்துறாங்க. அந்த இடத்துல நான் தானே இருக்கணும். அம்மா சொல்றதால அவ இந்த வீட்டு மருமகளா வந்துருவாளா? நான் டிசைட் பண்ணணும் வித்யா. நான் எப்படி அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்? நான் வாணியாவே இருந்தாலும் நமக்கு கல்யாணம் ஆன விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சாலும் அத்தை என்ன ஏத்துக்க மாட்டாங்கன்னு தோணுது சஞ்சய். அவங்க ஏத்துக்கலனாலும் நீ தான் அந்த வீட்டு மருமக. நம்ம 2 பேருக்கும் ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சிருச்சுல? உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் உன்னை ஏமாத்திருவேன்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் இல்ல. அப்புறம் ஏன் இப்படி இருக்க? அடிக்கடி எனக்கு கிடைக்கிற ஏமாற்றத்தை என்னால தாங்கிக்க முடியல சஞ்சய். அப்ப நீ இப்படியே தான் இருப்ப. உன் சோகத்துல இருந்து வெளியே வரவே மாட்டேன். கொஞ்ச நேரம் தனியா இருந்துட்டு வர. மனசுக்கு நெருக்கமான ஒருவன் யாருமே இல்லாதவங்க தான் வித்யா தனிமையை விரும்புவாங்க. உனக்கு நான் இருக்கேன். நீ ஏன் தனியா இருக்கணும்? சரி இரு, வரேன். எங்க போன சஞ்சய்? தொலைஞ்சு போன உன்னோட சிரிப்பை தேடி போனேன். கண்டுபிடிச்சிட்டியா? எங்க காட்டு. நீ கண்ணை மூடு.
என்ன நடந்தாலும் சரி வித்யா, நீ எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். உனக்கு நான் இருக்கேன்.